பேசணும்னு நினைச்சேன். திரைப்படங்கள்ல இருக்கும்போதுமே இப்போ நீங்க நெய்வேலி காவிரிக்கான போராட்டம் எனக்கு இருக்கு. முன்னாடி இருந்து அதை ரொம்ப பேஷனேட்டா எடுத்து பண்ணார். நம்ம ஏதோ பொறுப்புல இருக்கிறோம், நம்ம இருக்கோம் அப்படிங்கலாம் இல்லாம அதுல ஒரு தன்னை ஆட்படுத்திக்கிற ஒரு விஷயம் இருந்ததா? தொடர்ச்சியா அவர் வந்து அந்த சினிமாவை தாண்டி இந்த விஷயங்களையும் ஆர்வமா இருந்துட்டே இருந்தாரா? ஆமாம், ஆரம்பத்துலேருந்து ஏதாவது சொல்கிறது, அதாவது அரசியல் பக்கமே வரல. சினிமாவிலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இன்னைக்கு நடிகர்கள் எல்லாம் ஒரு 10 ஜிம்பாய்ஸோட வர்றாங்கல்ல, அன்னைக்கெல்லாம் மொத்த யூனிட்டுக்கு ஒரே ஜிம்பாய் அவர் தான். ஏன்னா அப்படியே சார் நீங்கள் வந்து அப்பெல்லாம் கிராம பக்கத்தில் ஷூட்டிங் போகும்போது நடிகைகளை பார்க்குறதுக்கு கூட்டம், இவரை பார்க்குற கூட்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஷூட்டிங் நடக்கூடாதுன்னு சில இடத்துல கொஞ்சம் ரவுடித்தனமாக கலண்டாகலாம் நடந்துடும். அப்போல்லாம் எல்லாரும் பயப்படும் போது அந்த வேட்டியை மடித்து கட்டிட்டு நாக்க மடித்து டேன்னு சொன்னார்னா, அந்த நாக்க மடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை அவருக்கு. அது கோவம் தான் செய்கிறது எப்பவுமே. இறங்கினார் கூட்டத்தில் கண் முன்னாடி பல முறை அது கூட அங்கே அவரை ஒருமையில பேசின பிறகுதான் அதை ரியாக்ட் பண்ணாரு. சட்டமன்றத்தில் கோவத்தின் வெளிப்பாடு அவருக்கு அந்த நாக்கு மடிச்சு கத்துவார். அது கொஞ்சம் அவருடைய இயல்பாக வருது. அன்னைக்கு அவங்களுக்காக தனிப்பட்ட பொருள் செய்யல அவர். அதுக்கப்புறம் இறங்கினா நான் கண் முன்னாடி பார்த்துங்க, எத்தனை 1000 பேர் இருந்தாலும் அந்த கூட்டம் அப்படியே விலகும், அப்படியே கடல் அலை மாற விலகும். அப்படியே போய் நடு கூட்டத்தில் நின்றுவார். என்னடா வேணும் உங்களுக்குலாம், என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் ஷூட்டிங் எடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி தர விட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடுக்கணுமா, இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மொத்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி ஷூட்டிங் முடிஞ்சு எல்லா வண்டியும் அமைச்சிட்டு சிவாஜி இறுதி நிகழ்ச்சியிலேயே அதை நம்ம பார்க்க அதே பார்த்துட்டு ஒரு துண்டு எடுத்து அடிப்பார், மொத்த கூட்டம் ஓடும். நின்று முடிச்சு எல்லா வண்டியும் அமைச்சிட்டு சார் இருந்து 3 மணி நேரம் எல்லாத்தோட ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா எல்லா ரூமுக்கு வருவார். அந்த மாதிரி அவருக்குள்ள அந்த மனிதம் அது. அதே மாதிரி வந்து ஒரு நடிகராக தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாது. அதில் வந்து ரொம்ப கீனாக இருப்பார். நான் ₹1 சம்பளம் வாங்கினா ₹2 தயாரிப்பாளர் கிடைக்கணும், அதோட பாலிசி. 42 வருஷம் நான் எடுத்த முதல் படத்தில் எனக்கு ஒரு நஷ்டம் வந்துச்சு. அப்போ எனக்கு 20 வயசு சொன்னார், சின்ன பையன் இந்த நஷ்டம்லாம் தாங்க மாட்டேன், உனக்கு நான் பார்த்துக்கிற விட அப்படின்னு சொல்லி அடுத்து இம்மிடியேட்டாக அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்லேயே என்னை பார்ட்னர் ஆக்கி பூந்தோட்ட காவல்காரன்னு ஒரு படம் எடுத்து என்ன நஷ்டமாச்சு அவனுடைய 2 மடங்கு தொகையை கையில் கொடுத்து போதுமானு கேட்டார். இதுதான் அவர் வந்து எனக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே செஞ்ச விஷயம். அந்த பூந்தோட்ட காவல்காரன் படத்தோட பாட்டு தான் இன்னைக்கு வாலியம் மன்னவனைன்னு எல்லா பக்கம் அந்த பாட்டு இருக்கு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முறையில் அதோடைய மிகப்பெரிய நினைவுகள் அவரோட. அதே மாதிரி அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு காரியம் எடுத்தால் எப்படி முடிப்பார்னு உங்களுக்கு சொல்கிறேன். நடிகர் சங்க தலைவராகி நடிகர் சங்கத்தை கடன் அடைக்கணும்னு சொல்லி மலேசியா சிங்கப்பூரில் ஷோ பண்ணியாச்சு. இது யாராக இருந்தாலும் ஓகே, யாரோ எல்லாரும், ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் வர்றாங்க, எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரஜினி சார் வந்தாங்க, கமல் சார் வந்தாங்க, எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க, முடிஞ்சுது. ஆனால் அதை வந்து நம்ம காஜா மைதன் அவர் எடுத்து நடத்தினார். ஆனால் அந்த சிங்கப்பூரில் எடுத்து நடத்தினவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹவுஸ்ஃபுல்லான தியேட்டரில் வந்துட்டு எல்லாமே ஃபேக் டிக்கெட்டாக போட்டுட்டு கலெக்ஷன் ஆகல, காசு கொடுக்க மாட்டேன்றார். ₹1.25 கோடி அந்த காலத்தில் நீங்கள் 2002 பெரிய தொகை, பெரிய தொகை தரமாட்டேன்றான் போய் சொல்கிறாங்க. சொல்லி பார்த்தா கேட்கல. இவர்கிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க. நேராக இறங்கி வந்தார். அந்த ஹோட்டல் லாபியில் வந்து வந்தார். அப்படியே சட்டையை பிடிச்சி தூக்கி செவுத்தில் வச்சு இப்படி அடிச்சார். அப்படி வச்சு என்னடா ராஸ்கல், யார் காசு யார் ஏமாத்துறேன். விஜயகாந்த் சுற்றிலும் கேமரா இருக்குது, போலீஸுக்கு போயிடுவேண்ணா. இதே திருடுன்னு உனக்கே போலீஸ் வர்றான், காப்பாற்றுறேன், எனக்கு எவ்வளோடா போலீஸ் வருவோம். அது ஓன் டைலாக் அந்த இடத்துல ஸ்பாட்டில் சிங்கப்பூர் ஹோட்டலில். சிங்கப்பூர் ஹோட்டல் செவத்துல நிற்க வச்சுட்டார். செவத்துல நிற்க வச்சுட்டார். அப்படி இப்போ சொல்லு, தரையா இல்லையா? தர்றேன் போய் தானே சொன்னேன். ஆமாம் போய் தான் சொன்னேன். இறக்கி கையெழுத்து போட்டு செக் போட்டு 3 மாதம் டேட் போட்டு செக் வாங்கி அவ்வளோ பணத்தையும் வசூல் பண்ணி நடிகர் சங்க கடனை அடைச்சார். நாம போனோம், நின்னோம், டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க, ஷோ பார்த்தோம். திரும்பி இந்த தகவல் ரொம்ப புதுசு, எனக்கு புதுசு சார். இதெல்லாம் இது மாதிரி நிறைய ஒரு 1000 கதை இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. ஒரு மணிக்கணக்கில் பேசலாம் அவருடைய சாதனைகளை பற்றி. ஏன்னா ஒரு ஷோ அந்த இடத்துல அவர் இயல்பா தன்னோட கோவத்தை இல்லைன்னா ஒரு தப்பு நடக்குது நான் தட்டி கேட்கிறேன் பேர் வந்து கஷ்டப்பட்டு ரிஹர்சல் பண்ணி ஆடி பாடி வசூல் பண்ணி கொடுப்போம், எடுத்து திருடிட்டு போயாடா நீ. நடிகர் சங்க கடை நீங்கள் ஒரு கட்டடம்னு ஒரு விஷயம் நிற்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது இங்கிருந்து அந்த இடம் மீட்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மனிதனுடைய தனி உழைப்பு அது. அந்த மாதிரி அவர் சார் நிஜ வீரன் சார். சினிமாக்கான ஹீரோலாம் கிடையாது, ரியல் லைஃப் ஹீரோ. எத்தனை கூட்டம் வந்தாலும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உள்ளங்கிற ஆள், அத்தனை பேரையும் பாதுகாக்கிற அவர் இருந்தாருன்னா மொத்த ஆர்டிஸ்ட்டும் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. அவர் இருந்தால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல ரூம் இருக்கும், நல்ல பாதுகாப்பு இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அவர் இருந்தால் போதும். அந்த டைமில் இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு பக்கம் பயங்கர ஒரு சூப்பர் ஸ்டார், இந்த பக்கம் திரு கமலஹாசன், அப்படி இருக்கும்போது ஒரு இவருடைய ஸ்பேஸ்ன்னு எப்படி வந்துச்சு? இவர் என்ன ஒரு வருஷத்துல 15-16 திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கிறார் ஒரே ஆண்டுல. அப்படிங்கும்போது பெரிய வந்து ஒரு முறை நான் வந்து இந்த படம்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உதயம் தியேட்டர் வாசலில் வரிசையாக 7-8 படம் வரிசையாக ரிலீஸ் ஆகும். ஒரு பொங்கல் ஒரு 10 படம்லாம் ரிலீஸ் ஆகும். அப்போ போய் நின்றுட்டு இருக்கும்போது அப்போல்லாம் நீங்கள் நடிகர்கள் பார்த்தா பொதுமக்கள் இப்போ அவன் இவன் தான் பேசிக்குவாங்க, நம்ம கூட சின்ன வயசுல தான் பேசியிருப்போம். பார்த்துட்டு என்னடா படம் பார்க்கலாம், டே விஜயகாந்த் நல்ல மனுஷன்டா, அவன் படத்தை பார்க்கலாம்டா, இப்படி சொல்லிட்டு உள்ளே போகிற மக்களையே நம்ம பார்த்துருக்கோம்.
ஒரு நடிகரோட பர்சனாலிட்டியை வச்சு படம் பார்க்க வர்றது, அது வந்து திரைப்படத்தோட கதையோ அதெல்லாம் சார் அவர் முடியும் எவ்வளவு நல்ல நடிகர் அப்படின்றதெல்லாம் முதல்ல அங்கீகாரம்லாம் அப்புறம் லேட்டா. ஆனா வந்து அவருடைய அங்கீகாரம் முதல்ல நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷன்ற விஷயத்தை அவர் ஆரம்பிச்சு கொடுத்தார். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் மறக்காம ஞாபகப்படுறது அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர். அவரை செதுக்கி சிற்பி அவர். அப்படி அவங்க 2 பேரும் பிரிஞ்சது தான் மிகப்பெரிய வரலாற்று கொலை. அந்த 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா அது பெரிய மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கும். ஓகே, அது காலம் கடந்து போன கதை. அதே மாதிரி வந்து அந்த நல்ல மனுஷன்ற அடையாளத்துக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டார். அது வந்து அவர் நீங்கள் குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமானது. ரசிகர் மன்ற கட்டமைப்பில் ராமவசந்தன் அவர்களுக்கு முன்னாடி இவரோட ரோலும் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே ராவுத்தரால் நடத்தப்பட்ட அதுதான் அந்த சாரி இந்த விஜயகாந்த் என்கிற மொத்த டிசைனே ராவுத்தரால் உருவாக்கப்பட்டது. இப்ராஹிம் ராவுத்தர் இல்லாமல் விஜயகாந்த் சார்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன் விஜயகாந்த் சார் நிம்மதியாக இருந்தார்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்துக்குவார். இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது, நடிக்கிறது, வர்றது, அதுதான் ஒரு வேலை. எதையுமே மைண்டில் ஏற்றிக்க மாட்டார். அதனால தான் அரசியலுக்கு வரும்போது அது ஓவர்லோட் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ இயல்பாக இருந்த ஒரு மனிதர். ஒரு 15-16 திரைப்படங்கள் ஒரு ஆண்டில் நடிக்க முடிஞ்சதா சார்? எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே காலையில் நான் 9 மணிக்கு வந்துட்டா 6 மணிக்கு 5 மணிக்கு போய்டுவேன் 6 மணிக்கு போய்டுவேன்றாங்களே. விஜயகாந்த் சார் வரைக்கும் கால் ஷீட் கொடுத்து அதுக்கு பேர் அவர் கணக்கில் 24 hours. காலையில் ஷூட்டிங் போயிட்டாருன்னா டைரக்டர் பேக்கப்னு சொல்ல வரைக்கும் அங்கேயே கொண்டுட்டுருப்பார். அன்றைக்கெல்லாம் கேரவன் கிடையாது, வெறும் அந்த சேரில் சாஞ்சு கூட கொட்டார், இப்படி தான் கொண்டுட்டுருப்பார். நம்பியார் சாமியும் அவரும் ஒரே மாதிரி கொண்டுட்டுருப்பாங்க. அவரும் சாய மாட்டார், இவரும் சாய மாட்டார். ஆனால் வந்து ஷூட்டர் நடந்துக்கிட்டே அவர் எங்கே தப்பு நடந்தா, இதில் லேட் ஆச்சுன்னா இவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையெல்லாம் பார்ப்பாரு. அங்கே போய் யார் படத்துக்கோ ஏன் லேட் ஆகுது, இது ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, அது ஏன் தேவையில்லாமல் கிரேன் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுவார். மற்றவங்களுக்கு அந்த வேலையை பார்த்துட்டே இருப்பார். அந்த மாதிரி வந்து ஒரு அந்த அந்த டெடிக்கேஷன் தான் கடைசி வரைக்கும் சினிமாவில் அவர் இந்த பேட்ச் எல்லாரும் வெளியே போகும்போது கடைசி வரைக்கும் ஒரு ஹீரோவே போயிட்டு இருந்த காரணம் அந்த அந்த டெடிக்கேஷன். ஆழி நீங்கள்